அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா சய்யதி யா ரசூலல்லாஹ் ஹுத் பியதி கல்லத் ஹீலதி அதிர்கினி யா ஷஃபியால் முதுனிபீன். சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்று நாம் ஓதிய வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூரத்துல் முஹம்மது என்று நினைக்கிறேன், ஜின்களை பற்றி நமக்கு கண்ணுக்கு தெரியாத நம்முடைய சகோதர இனம் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் ஜின்களை பற்றி சொல்லும்போது நமக்கு சகோதர இனம் என்று, சொர்க்கத்தில் நாம் எல்லாம் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு இனம் மலக்குமார்கள் சொர்க்கத்துக்குள்ளே வரமாட்டாங்க. உலகத்தில் எந்த மிருகங்களும் ஆடோ மாடோ எந்த உயிரினமாக இருந்தாலும் சரி சொர்க்கத்துக்கெலாம் வரக்கூடிய பாக்கியம் கிடையாது. 2 பேர்கள் மாத்திரமே சொர்க்கத்தில் இருப்பார்கள், 2 பேர் மட்டுமே நரகத்தில் வேதனையை அனுபவிப்பார். அப்படிப்பட்ட நம்முடைய சகோதர இனங்கள் குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹு தஆலா இன்றைக்கி ஓதன இது விஷயத்தில் தனி ஒரு ஜின்னு சூறான்னு ஒரு சூறா இருந்தாலும் இன்றைக்கி அது ஜின்னை பற்றி ஒரு விழிப்புணர்ச்சி இன்றைக்கி சமுதாயத்தில் வேணும். அதனால தான் இன்றைக்கி அதை கண்டிப்பாக அந்த தலைப்பில் நம்ம பேசணும் என்பதற்காக. ஏன்னா அதை பற்றி நிறைய பேர் பேய்ங்கிற பேரில் நிறைய மக்களை அப்பாவி பெண்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கேன். உங்கள் வீட்டில் பேயை விரட்டுறேன், உங்கள் வீட்டில் பேய் இருக்குது, பேயை எல்லோரும் விரட்ட முடியுமா? பேயை உலகத்தில் பேயை அடக்குனது யார்? குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் நேற்று முன்னால் ஓதுனதில் அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் சொல்கிறான், ஒலி சுலைமான் ரீஹ உதுஹா ஷஹரும் வர வாஹுஹா ஷஹர் வா அசல்னா லஹு ஐனல் கித்ர் ஓ மினல் ஜின்னி. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நம்ம காற்றையும் வசப்படுத்தி கொடுத்தோம். அவர்கள் புயல் அடிக்க சொன்னால் புயல் அடிக்கும், அவர்கள் சாதாரண தென்றல் காற்று வீச சொன்னால் தென்றல் காற்று வீசும், அதே மாதிரி புயல் வீச சொன்னால் புயல் வீசும். அதே மாதிரி ஜின்களையும் நாம் வசப்படுத்தி கொடுத்தோங்கிறான். அது ஒரு நபியினுடைய தனித்துவத்தை பற்றி சொல்கிறான். இன்றைக்கி சாதாரணவெல்லாம் ஜின் அடக்க முடியுமா? ஜின்னுங்கிறது நம்மளால் நபி சஹாபாக்கள்லேயே 2 பேர் மட்டுமே ஜின்கள்கிட்ட சண்டை போட்டு ஜெயிச்சாள். அதுவும் ரசூலுல்லாவுடைய பவரில். குருவினுடைய பவர் சிஷியர்கிட்ட இருக்கும்லங்க. சஹாபாக்கள்லாம் யாருடைய சிஷியர்கள்? ரசூலுல்லாவுடைய சிஷியர்கள். இன்றைக்கி ஓதன அந்த சூரத்துல் ஃபத்ஹில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன யுபாயிஊனக இன்னமா யுபாயிஊனல்லாஹ். சஹாபாக்கள் எல்லாம் ரசூலுல்லாவுடைய முபாரக்கான கையில் முசாபஹா செய்யக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருந்தார். ஹுதைபியா உடன்படிக்கை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், உங்களிடத்திலே அவர்கள் சத்தியம் எடுத்துக்கொண்டார்களே அந்த 1500 உம்ரா சஹாபாக்கள் எல்லாம் அவங்க உங்கள் கையில் தடவுல நாயகமே, அல்லாஹ்வுடைய கையில் தடவுனாங்கிறான் அல்லாஹ். இன்னல்லதீன யுபாயிஊனக இன்னமா யுபாயிஊனல்லாஹ். உங்களிடத்தில் எடுத்துக்கொண்ட உறுதிமொழி அது அல்லாஹ்விடத்தில் எடுத்துக்கொண்ட உறுதிமொழி. உங்கள் கையில் வைக்கப்பட்ட கை அது அல்லாஹ்வுடைய கையில் வைக்கப்பட்ட கைங்கிறான் அல்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, சஹாபாக்கள் யாரெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய கையில் உம்ரா பையத்து வாங்கினாங்களோ அந்த கையை கூட மர்மஸ்தானத்தில் தொட்டதே கிடையாது. உஸ்மான் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, சலமத் இப்னு அக்வார்னு சொல்லுவாங்க, மறந்து கூட திடீர்னு கை இடது கையில் புண்ணாக இருந்தால் வலது கையால் திடீர்னு மர்மஸ்தானத்தை வைக்க வேண்டிய ஒரு நிர்பந்த வரத்தனை செய்யும். புண்ணுங்கன்னு இருக்கிற அந்த புண்ணு போடுறதுக்கு ஒரு நாளும் மா மசஸ்து ஃபர்ஜி வ ஸக்கரி முந்து பாயாத்து ரசூலுல்லாஹ் பி யமீனி. என் ஹயாத் இருக்கிற வரைக்கும் இந்த வலது கையால் ரசூலுல்லாஹ்வுடைய கையில் நான் என்னைக்கு பையத்துக்கு வாங்கினேனோ அன்னிலிருந்து என்னுடைய மர்மஸ்தானத்தை நான் தொட்டதே கிடையாது. பாவமா? வலது ஷாவி மதுவை இப்படி வலது கை கூட தொட்டால் ஒழுவு முறியும், அவ்வளோதான். ஆனால் அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அடுத்தவங்களுடைய மர்மஸ்தானத்தை தொடுறதால் மார்க்கத்தில் ஹராமாக்கப்பட்டிருக்கு, அப்படி ஒன்றும் இல்லையே. ஆனால் ரசூலுல்லாஹ் மீது ஒரு பக்தி, அந்த கை ரசூலுல்லாஹ்வுடைய கையில் வைக்கப்பட்ட கை அசிங்கத்தில் வைக்கக்கூடாது என்பதில் எனக்கு ஒரு உறுதிமொழி. அலில்லான்னு சொல்லுவாங்களே, என்னைக்கு ரசூலுல்லாஹ்வை நான் பார்த்தேனோ அதுக்கு பிறகு என் மர்மஸ்தானத்தை நான் பார்க்கவே இல்லைங்கிறாங்க. யார் சொல்கிறா? ஆயிஷா அலில்லான்னு சொல்லுவாங்க. ஆயிஷா நாய் சொல்லுவாங்க, நான் ரசூலுல்லாஹ்வோடு குடும்பம் நடத்தினேன், இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டேன், உடலுறவு வச்சுக்கிட்டேன், ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய மர்மஸ்தானத்தை பார்த்ததே கிடையாது. எவ்வளோ பெரிய பக்தி பூர்வமான இல்லற வாழ்க்கை பாருங்க. இதுதான் பக்தி. பக்திங்கிறது வேற, சட்டங்கிறது வேற. விஷயத்துக்கு வர்றேன், தலைப்பு நீன்றோம். அப்புறம் சஹாபாக்கள்கிட்ட உள்ள சஹாபாக்கள்கிட்ட 2 பேர் அலி எல்லாம் ஒரு தடவை அப்துல்லாஹ் மசூத் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சஹாபாக்கள்கிட்ட ஒரு மனிதர், நம்மள ஒரு ஆள் ஜின்னை மலத்திட்டாரு. ஜின்னு என்ன செய்துட்டான்? உடனே அந்த சஹாபாக்கள் கேட்டாங்க, ஜின்னை யார் சண்டை போட்டு ஜெயிச்சா? கோவம் வந்துருச்சு இப்னு மஸ்ஊத்லான்னு. ஜின்னிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறதுக்கு யாருப்பா இருக்கா? உமரை தவிர. ஜின்னிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிற அளவுக்கு ஜின்னை ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, ஷைத்தான் ஒரு தெருவில் போனால் உமர் போனால் அவன் 10 தெருவுக்கு தாண்டி போவான், அவன் அந்த தெருவில் வரமாட்டான். நம்மள மாதிரி ஆள் போனால் அடுத்த தெருவில் போனாலும் வந்துடுறான் ஷைத்தான். நம்ம ஆள் வர்றான்பா அப்படின்னு சொல்லி அடுத்த தெருவில் போகிற ஷைத்தான் நம்மளை பார்த்தோம் நம்ம தெருக்கு வந்துடுறான், நம்மளை பார்க்க வந்துடுறான். நம்ம படுக்கும்போதும் செய்தான், இருக்கும்போது செய்தான், தொழுகையிலும் செய்தான், எத்தனை செய்தான் இருக்கான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, ஒலு செய்யும்போது ஒருத்தர் இருக்கான் வலகான், அவனுக்கு பேர் என்னது? வலகான். 2 தடவை கழுவுமா 3 தடவை கழுவுமா? கழுவிட்டே இருக்கிறோம்ல, 3 தடவையா 2 தடவையா? திரும்ப தடவை தண்ணியை வேஸ்ட் ஆகிற வேலை அவனுக்கு.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, தொழுகையில் ஒரு ஷைத்தான் இருக்கான், அவனுக்கு அந்த செக்ஷன் பேர் ஹன்சப். இன்னைக்கு தொழுகை ஓத நம்ம இது இந்த 2 ரக்காத்தா 3 ரக்காத்தா அப்படின்னு சொல்லி மறந்துடுறோம்லங்க. இதுக்கு வேலை யார்? இப்படி உலகத்தில் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு, கெடுக்கிறதுக்குன்னே இருக்காங்க. இணையத்திற்குரியவர்களே, பாத்ரூம்லையும் ஷைத்தான் இருக்கான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதனால தான் நான் அசுத்தமான இடத்துக்கு போகும்போது அல்லாஹு மின்னி அவுதுபிக்க மினல் ஹுபுசி வல் ஹபாயிஸ். பள்ளியாசுக்குள்ளே போகும்போது மலக்குமார்கள் இருக்கிறாங்க, ஆனால் பாத்ரூம் கக்கூசுக்குள்ளே போகும்போது யார் இருக்கா? கெட்ட ஆம்பளை சின்னும் கெட்ட பொம்பளை சின்ன தான் இருக்குதுன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். மூமினான ஜின்கள் பள்ளியாசலில் தான் இருக்கும். அசிங்கமான காஃபிரான ஜின்கள் ரெண்டு இருக்குல்ல, அஞ்சோன்ல ஹசன் பஸ்ரி இமாம் சொல்லுவாங்க, ஜின்களில் 3 கோஷ்டி இருக்கு. ஜின்களில் ஹசன் பஸ்ரி இமாம் சொல்லுவாங்க, ஜின்களில் வந்து ஜின்னா யார்? ஷைத்தானுடைய பிள்ளைகள். ஜின்னா யார்? இப்லீஸினுடைய பிள்ளைகள். மனிதன் யார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளைகள். உங்களுக்கு சாட்டை வழங்குறதுக்காக ஹசன் பஸ்ரி இமாம் சொல்லுவாங்க, ஷைத்தானுடைய பிள்ளை தான் ஜின்னு. ஷைத்தான் ஜின்னு தான், காணமினல் ஜின்னிங்கிறான். ஷைத்தானை பற்றி சொல்லும்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவன் என்ன செய்யலை? சதியா செய்யலை. காரணம் காணமினல் ஜின்னி, அவன் அடங்கா புடாரியான இனத்தில் உள்ளவன். அவன் மலக்குமார்கள் அடங்கும் இனம். ஜின்னு அடங்கா இனங்கிறான்ல, அடங்கா அவன் இனம் புத்தியை காட்டிட்டான். அவன் அடங்கல, ஆனால் மலக்குமார்கள் கீழே விழுந்துட்டாங்க. அல்லாஹ் சொன்ன உடனே அவன் நினைச்சிட்டான் திமிர் பேசினாங்கிறான் அல்ல. காரணம் அவன் புத்தி இனம், அவன் புத்தி காணமினல் ஜின்னி, அவன் ஜின்னில் உள்ளவன். அப்போ ஹசன் பஸ்ரி இமாம் சொல்லுவாங்க, மனிதர்களையும் மனிதனுடைய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் புள்ள தான் யார்? மனிதர்கள். ஷைத்தானுடைய பிள்ளைகள் தான் ஜின்கள். உங்களுக்கு விளங்குறதுக்கு அழகாக சொல்கிறாங்க. அவங்க நம்மளையும் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, ஷைத்தான் ஜின்கள்லேயும் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. நம்மளையும் காபிர்கள் இருக்கிறாங்க, ஜின்கள்லேயும் காபிர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா முதலே சொன்ன 2 பேர் தான் சொர்க்கத்துக்கு போவோம், 2 பேர் தான் நரகத்துக்கு போவோம். இங்கேயும் அவுலியா இருக்கிறாங்க, அதுலேயும் அவுலியாக்கள் இருக்கிறாங்க. ஜின்கள்லேயும் அவுலியாக்கள் இருக்கிறாங்க. யார் இருக்கா? அதாவது முஸ்லீம் மனிதர்களே அவுலியாக்கள் இருக்கிறாங்களா, ஜின்கள்லேயும் அவுலியாக்கள் இருக்கிறாங்க. ஏன் இல்லை அன்னைக்கு ஓதன ஆயத்தில் அல்லாஹ் சொல்லலையா, ஒய்து சரஃபுனா இலைக்க நஃபரம் மினல் ஜின்னி, நாயகமே உங்களில் ஒரு கூட்டத்தை குர்ஆனை கேட்பதற்காகவே ஒரு ஜமாத்தை உங்களிடத்தில் அனுப்பி வைத்தோம். இன்னைக்கு ஓதன ஆயத்தை அதனங்க, ஜின்களில் ஒரு கூட்டம், ஒரு கூட்டம் உங்கள்கிட்ட வந்தது. ஒரு 3 ஆயத்தை அதை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். எஸ்தமி உனல் குர்ஆனை வந்து கேட்டாங்க. கேட்கும் பொழுது அவங்களே ஒரு பக்தியாக கேட்டாங்க. இன்றைக்கி நான் பாருங்கள், தொழில் நடந்துட்டு தான் ஒரு கூட அங்கே உட்காந்து கதை இருந்துட்டு இருப்பான். வெளியூரில் மெத்த ஊர்களில் கதை பேசிகிட்டு இருப்பான். ரசூலுல்லாஹ் குர்ஆன் ஓதும்போது இந்த கூட்டத்தில் உள்ள தலைவர் சொன்னாராம், அன்சித்து எல்லாரும் செவிசாய்த்து கேளுங்க, ரசூலுல்லாஹ் நம்மள்ட்ட ஓதிட்டு இருக்கிறாங்க. இதை சொல்லி குர்ஆனை கேட்டுட்டு வந்தவங்க ஒரு 10-9 பேர்கிட்ட தான் வந்தாங்க. இந்த ஜின்கள் தன்னுடைய இனத்தில் போய் சொன்னதை அல்லாஹ் சொல்கிறான், யா கௌமனா அஜீபு தாய் அல்லா, அல்லாஹ்வுடைய அழைப்பு வந்திருக்கு, எல்லாரும் பதில் கொடுங்க. இந்த கூட்டம் போய் ஜின்கள்கிட்ட போய் பேசுது, நீ பதில் கொடுக்கல உனக்கு தான் நஷ்டம். உமெல்லாம் விஜிப் தாய் அல்லா, நீ அல்லாஹ்வுடைய ரசூல் குர்ஆன்லாம் கேட்க மாட்டேன் நீங்கள் சொல்கிறான்ல, என்ன தான் சொன்னாலும் சரி நாங்கள் அவுலியாக்களை திட்டு தான் செய்வோம், நீங்கள் சொல்கிறத சொல்லிட்டே இருங்க, நாங்கள் சொல்லிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்கிறான்ல. இன்னைக்கு அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு நீ பதில் கொடுக்கல, உங்களால் அல்லாஹ்வுக்கு எந்த ஏழாமே உண்டாக்க முடியாது, உனக்கு தான் பாதிப்பு. ஃபீல் வலாலி முபி, அவன் தான் என்னச்சும் ஆபத்தில் மாட்டுவான்னு அல்லாஹ் சொல்கிறான். இது அப்படியே ஜின்கள் போய் பயான் பண்ணிச்சாங்க. போய் 3 ஆயத்தை அல்லாஹ் சொல்லி கட்டுறான்லங்க. பாருங்க, ஜின்கள்லேயும் மூமின்கள் இருக்கிறாங்க, மனிதர்களையும் மூமின்கள் இருக்கிறாங்க. ஜின்கள்லையும் மூமினா இருந்து மனிதர்களையும் மூமினா இருந்து அவங்க தான் அவுலியாக்கள். அவங்க தான் அதுலேயும் காபிரா இருந்து இதுலேயும் காபிரா இருந்து அவன் தான் யார்? ஷைத்தான். ஷைத்தான் யாருக்கு சொல்கிறது? மனிதர்களே நிறைய ஷைத்தான் இருக்காங்க, மனிதர்கள் நிறைய ஷைத்தான் இருக்காங்கல்ல. ஷேக் சமர்கந்தி இமாம் சொல்லுவாங்க, எதிரிகள் 3 பேர். எதிரிகள் 3 பேர். ஒரு யார்? ஒன்று நப்சு, நம் நப்சு எதிரி தான். 2வது யாருன்னு சொன்னால் அல்லாஹ் குர்ஆனில் பல இடத்துல சொல்கிறான்ல, ஷைத்தான் இன்னஹு அதுவு முபீன், அவன் உனக்கு பயங்கரமான எதிரிங்கிறான் அல்ல ஷைத்தானை பற்றி. ஒரு ஆள் 100 தடவை 1000 தடவை ஷைத்தான் நாசமாக போட்டுவான். அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஒரு நாளைக்கு 100 தடவை சொல்லிக்கிட்டே இருந்தார். 1000 தடவை நுஸ்கத்துல் மஜாலிஸ் கிதாபில் வருது. எதுவும் சொல்லி ஷைத்தானை திட்டிக்கிட்டே இருந்தாருங்க. அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் சொன்னால் என்ன அர்த்தம்? திட்டுறது தானே, விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு திட்டுறேன், அவன் விரட்டப்பட்ட தூக்கி வீசப்பட்ட அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார். 1000 தடவை சொன்னார். அப்போ ஷைத்தான் எவ்வளோ அவர் பேரில் எவ்வளோ கோபமாக இருந்திருக்கணும். நம்மளை வந்து திக்ர் பண்ணிக்கிட்டே இருக்கான், திட்டிக்கணும், 1000 தடவை திக்ர் பண்ணிக்கிட்டே இருக்கான், திட்டிக்கிட்டே இருக்கான்னு சொல்லி எவ்வளோ கோவமாக இருக்கணும். ஒரு நாள் அந்த ஆள் படுத்து கிடந்தார். ஒரு நாள் ஒரு ஆள் அந்த ஆள் எவன் திட்டினானோ, ஜின்னு தானே, ஜின்னு ஷைத்தான் எல்லாம் ஒன்று தான் சொல்லிட்டல. ஷைத்தாங்கிறது ஜின்னுங்கிறது இப்லீஸுடைய பிள்ளைகள் தானங்க இது. அப்போ 1000 தடவை திட்டினோம், படுத்து கிடந்தார்ல. அவர் எழுப்பி, எஞ்சிப்பா என்ன முழிச்சிட்டா அப்படின்னு, இந்த பக்கம் வா அப்படின்னாரு. கீழே போ, அந்த கட்டரை இடிஞ்சு கீழே விழுந்துருச்சு. அட நல்ல என்னங்க என் உயிரை காப்பாற்றிட்டலாங்க நீங்கள். நான் கொஞ்ச நேரம் தூங்கி இருந்தானே அந்த இடிபாடில் இருந்தால் இதிலலாங்க இறந்துருப்பேன். நீங்கள் யார்? நான் தான் ஷைத்தான். நீ யாரை ஒரு நாளைக்கு 1000 தடவை திட்டினியோ அவன் தான்ப்பா நான். நீ உபகாரம் செய்திருக்கீங்க, நீ வேறு, நானாக உபகாரம் செய்தான் உனக்கு. நீ இந்த மாதிரி இடிபாடில் இறந்தேன்னு வச்சுக்கா, உனக்கு ஷஹாதத்து பதவி கிடச்சிருக்கும், நீ ஷஹீதாக இருப்ப. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 7 பேருக்கு அல்லாட்ட ஷஹீது பதவி கிடைக்கும். பேர்கால பிரசவ தீட்டில் இறக்குற பிள்ளைங்க,
இதே மாதிரி மோசமான வியாதிகளுக்கு அல்ல காப்பாற்றணும். இதே மாதிரி இது வயிற்று வழியில் இருக்கக்கூடியவங்க, இந்த வயிற்று வழியில் உள்ளவங்களாம் நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்களாம், தாங்க முடியாது வயிற்று வழியில் துடிக்கிறவங்களாம். அப்பட்டிசனுடைய முத்தர் கேஸ் அதெல்லாம். ஆக அதில் உள்ளது பேர்காலத்தீட்டு, காலரா, பிளேக்கு நிறைய சொன்னாங்க ரசூல்லா. ஒரு 7 பேர் சொன்னாங்கல்லங்க. நீங்கள் ஷஹீத் ஆயிடுவப்பா, உனக்கு சாதாரண மௌனம் கிடைக்கதான் மௌத்து கிடைக்கட்டும் தான் நினைச்சது. நீ சாதாரண இல்லைன்னா அல்லாட்ட மறுமையில் பெரிய எந்த சூரியனாக இருக்கணுமோ உன்னையே நான் எங்கே காப்பாற்றினேன். இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும். மாவியார் அலியல்லான்னு தூங்கும்போது தஜ்ஜத்துக்கு எழுப்பி விட்டானா, நீங்கள் யாரோக்கா? நான் வந்து ஷெய்தான் எழுப்ப மாட்டானே. இல்லை, நீ எழுப்புனது எதுக்கு தெரியுமா? எழுப்பலன்னு வைங்க, நீங்கள் உட்காந்து ஒரு நாள் வந்து அழுகிட்டே இருப்பீங்க. அதுக்கு உங்களுக்கு பல தஹஜ்ஜத் நன்மை கிடைச்சிருது. எழுப்பி விட்டதுனால ஒரு தஹஜ்ஜத்தோடு போயிருதில்ல உங்களுக்கு. நீங்கள் தஹஜ்ஜத் கெஞ்சிக்கலையே, இன்னைக்கு தஹஜ்ஜத் கெஞ்சிக்கலையே, 4 புள்ள அழுவீங்க. அல்ல நிறைய நன்மை தந்துடுறான் உங்களுக்கு. அதனால் பார்த்தேன் தஹஜ்ஜத்துக்கு எழுப்பி விட்றோம், இவர் ஒரு நன்மையோடு போகட்டுமே அப்படின்ட்டு அதுக்காக நான் எழுப்பி விட்டேன். நான் அப்போ ஷெய்தான் கூட அதனால தான் பாருங்கள், ஷெய்தான் அவனுக்கு பலவிதமான எதிரி, அவன் பயங்கரமான எதிரி, அவன் தான் வில்லாதி வில்லைங்கிறான். அல்ல பல இடத்துல அவன் தான் வில்லேன். உனக்கு எத்தனை தான் 1000 எதிரி இருந்தாலும் அவன் நாளைக்கு ஒரு தடவை அவனுக்கு நினச்சி கஷ்டம் வந்துட்டு அவனை மன்னிப்பு கேட்க வந்துடுவான். நான் உங்களுக்கு பல சோதனைகள் கொடுத்துருக்கிறேன், என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நினைச்சிடான். சக்கராத்து காலில் கூட மன்னிப்பு கேட்டுருவான். ஆனால் கடைசி வரைக்கும் நமக்கு கேடே பண்ணுறான் அவன் தாங்கிறான். இல்லை, அதனால தான் பாத்ரூவில் போனாலும் ஒரு விஷயத்தை விளங்கணுங்க. நிறைய பேர்கள் ஜின்னை பற்றியும் ஷெய்தானை பற்றி ரசூல்லா பயானில் எவ்வளோ விழிப்புணர்ச்சி கொடுத்தாங்க தெரியுமா? அதெல்லாம் இந்த சமுதாயத்துக்கு போய் மெசேஜ் சேராதனால தான் இன்னைக்கு மக்கள் வந்து கண்ட மாட்டில் உள்ள பல விஷயத்தையும் கற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொல்கிறதெல்லாம் ஹதீஸினுடைய கிதாபிலே சொல்லிட்டு இருக்கிறேன். ரசூல்லா சொல்லுவாங்க, நான் சொன்னேன் ஷெய்தான் 3 பேர், எதிரிகள் 3 பேர். சமக்கந்தி இமாம் சொல்லுவாங்க எதிரி 3 பேர். நப்சு ஒன்று ஷெய்தான், 3வது யாருன்னா நமக்கு எதிரி இருக்கான்ல, நம்ம எதிரி இருக்கான்லாங்க. இவன் கண்ணுக்கு தெரியாத எதிரி. ஆனால் ஷெய்தான் வந்து அவனை எதிரி நம்ம வந்து கண்ணுக்கு தெரியாத எதிரி. இவன் நம்ம எந்த எதிரி கூட வர்றான்பா அப்படின்னு எதிரியும் கண்டுபிடிச்சிடலாம், ஷெய்தானை கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் அவன் வேலையை அவன் காட்டிக்கிட்டே இருப்பான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பாத்ரூமில் போனால் நீங்கள் வெளியில் இருக்கும்போது பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு உள்ளே போங்க. பாத்ரூம் கோப்பையில் இருந்துட்டு பிஸ்மில்லான்னு சொல்லக்கூடாதுங்க, அது தப்பாக விளங்கிறாங்க. அல்லாவுடைய இதுக்கு சொல்லப்படாத கூடாத இடம் அந்த இடம். எப்படி சுத்தம் இல்லாத பொழுது நம்ம என்ன செய்யக்கூடாது, குர்ஆனை ஓதக்கூடாதோ அது மாதிரி என்ன செய்யக்கூடாது, பாத்ரூமில் இருந்து அல்லாவுடைய கலாமை சொல்லக்கூடாது. ஆனால் வெளியே இருந்து போகும்போது பிஸ்மில்லான்னு சொல்லி உள்ள வைக்கணும். ஏன் ரசூலுல்லாஹ் அப்படி சொல்ல சொன்னாங்கன்னா, சத்ருமா பைன ஐனுல் ஜின்னி வ உராத்தி பனி ஆதம் அல் பஸ்மலா. நீ உள்ளே போகிற, உள்ளே போகும்போது 2 ஜோடி இருக்காங்க. மாப்பிள்ளை ஜின்னினுடைய ஆம்பளை பொம்பளை ஜின்ன உனக்கு இருந்துட்டு இருக்கு. நீ மர்மஸ்தானத்தை உன்னுடைய மறைவிடத்தை அது பார்க்கறதுக்காகவே அங்கே உட்காந்துருக்கு. உன் பார்வை அது பட்டுன்னு வைங்க. குர்ஆனில் அல்லாஹ் ஜின்னிலிருந்து தப்புறதுக்குன்னே இறக்குற ஆயத்து 2 சூறா இருக்குங்க. குல் அவுது பிரபில் வலக், குல் அவுது பிரபின் நாஸ். இந்த ரெண்டுமே எதுக்கு தெரியுமா? பேயிலிருந்து பாதுகாப்புறத. சுத்தமாக நம்ம புழக்க பாசையில் சொல்லணும்னா என்னது, பேயின்னு சொல்கிறாங்களே, ஷெய்தாங்கிறது தமிழில். அதுக்கு தாயிங்க இப்போ பச்சையை சொல்லணும்னா பேயின்னு சொல்கிறோம்லங்க, பேய் பிசாசுன்னு சொல்கிறோம்ல. பிசாசிலிருந்து பாதுகாப்பு பெறதுக்குன்னே குர்ஆனில் 2 சூறா இருக்குன்னா அது என்னது, குல் அவுது பிரபில் வலக், குல் அவுது பிரபின் நாஸ். லாஸ்ட் அல்லாஹ் எப்படி முடிக்கலாம் பார்த்தீங்களா, மினல் ஜின்னத்தி வன்னாஸ். ஜின்னிலிருந்து அந்த ஆயத்து இறங்க முன்னால ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா, ஹசன் ஹுசைன்களுக்கு என்ன செய்வாங்க, ஓதி பார்ப்பாங்களாம். அவுது பி கலிமாத்தில்லாஹி தாம்மா மின் ஷர்ரி மா ஹலக். அப்படித்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைகளான இஸ்மாயில் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளைகளுக்கு ஓதி பார்ப்பாங்க. அவுது பி கலிமாத்தில்லாஹி தாம்மா மின் ஷர்ரி மா ஹலக். இது ஓதிட்டு படுத்தா நைட்டு எந்த விசச்சந்திரன் நம்மளை தீண்டாது. குல்லாவுது பிரபில் ஃபலக் இந்த ஆயத்து இறங்க உடனே ரசூலுல்லாஹ் அதை தான் ஓதுவாங்களா. அது கண் திருஷ்டி விழாது. நாய்க்கன்னு சொல்லுவாங்க, நாய்க்கண்ணு பேய்க்கண்ணு எல்லா கண்ணையும் அதை எழுச்சி அது பிடிக்காது, சுக்கி பொசிக்கிறோங்கிறான்ல அந்த ஆயத்திலே. குல்லாவுது எல்லாமே நம்மள்ட்ட இருக்கு. புகாரி ஷரீஃபில் பத்ர் போரை பற்றி வரக்கூடிய ஒரு பகுதியில் ஒரு செய்தி வரும். ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, சூரத்துல் பக்ராவில் கடைசி 2 ஆயத்திற்கு பார்த்தீங்க, ஆமனர் ரசூலு பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் மூமினூன். எவ்வளோ முத்தான ஆயத் தெரியுமாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு மேராஜ் பயணத்தில் கிடைச்ச கிஃப்ட்டுங்க அது. ரசூலுல்லாஹ்வுடைய மேராஜ் பயணத்தில், மேராஜ் பயணம் விண்ணுலக பயணம். ஒரு ஆள் வெளிநாட்டுக்கு போனால், வெளிநாடு போயிட்டு வந்தால், வெளிநாட்டுக்கு போனால் வெளிநாடு சிங்கப்பூர் சாக்லேட் இருக்கான்னு கேட்பாங்க நம்மள்ட்ட. சிங்கப்பூர் ஜாமான் ஏதாவது இருக்கான்னு கேட்பாங்கல்லங்க. நம்ம வெளிநாட்டிலேருந்து வந்தால் நீங்கள் போய் அடிக்கடி கொடுத்து பழைய இருப்பேன் முதல்ல வந்ததுனால கேட்பாங்க. அப்போ சிங்கப்பூர் ஐட்டம் என்ன, அது மாதிரி அல்லாஹ்வுடைய தர்பாருக்கு போயிட்டு வந்து நீங்கள் அல்லாஹ் சும்மா அனுப்பாமல் எதை கொடுத்தான் தெரியுமா, அற்புதமான 2 ஆயத்தை கொடுத்து விட்டான். ஆயத்துல் குர்சியினுடைய கடைசி 2 ஆயத். அது எதுன்னு தெரியுமா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒன்றும் தேவையில்லை, யார் படுக்கும்போது ஆமன ரசூலை ஓதிட்டு அந்த லாயு கல்லிஃபுல்லா நஃப்ஸா இந்த 2 ஆயத்தை ஓதிட்டு படுக்கிறாங்களோ கஃபத்தாஹு. டபுள் மீனிங்கில் பேசுகிறாங்க ரசூலுல்லாஹ். கஃபத்தாஹு ரெண்டுமே அவருக்கு போதுன்னா அதுக்கு 2 அர்த்தம் போடுறாங்க விளக்கம். ஒன்று, நைட்டு தஹஜ்ஜத்தே தொழாமல் ஒரு ஆள் தூக்கிட்டா கூட இந்த 2 ஆயத்து ஓதுனா அந்த தஹஜ்ஜத் 2மே கிடச்சிடும். அப்படி ஒரு விளக்கமும் இருக்குது அந்த ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுக்கு. இன்னொன்று, ஷைத்தானுடைய தொந்தரிலிருந்து அவனுக்கு போதுமானது அப்படிங்கிற கருத்தும் அந்த ஆயத்திற்கு ஹதீஸுக்கு விளக்கம் விரிவுரை எழுதுறாங்க. யார், அல்லாமா இப்னு ஹஜ்ர் அஸ்கலானி போன்ற, கஸ்தலானி, உம்தத்துல் காரி ஐனி போன்ற விரிவுரையாளர்கள் அந்த விளக்கம் கொடுக்குறாங்க. அவர் தஹஜ்ஜத்தை விட்டும் பாதுகாப்பு, தஹஜ்ஜத்துக்கு போதுமானது அல்லது அதனால் 2 ஆயத்து ஓதிட்டு சிம்பிளாக நீங்கள் தூக்கிட்டீன்னு வைங்க, அல்ல சிம்பிளாக தான் உங்களுக்கு உதவி செய்வோம். அதை கவனிக்க 2 ஆயத்து ஓதுனா தஹஜ்ஜத் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் நிறைய பேர் நைட்டு ஃபுல்லாக கதை வந்துட்டு 2 ஆயத்து ஓதிட்டு படுத்துட்டு வைங்க, அல்லாவை ஏமாற்ற முடியாது.
ஒரு அர்ஜென்ட்டுக்கு நைட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணிட்டோம், ரொம்ப அசதியாக இருக்குது, தொழ முடியல, 2 ஆயத்தை ஓதிட்டு படுக்கிறோம், அந்த மாதிரி நேரத்துக்கு அது உதவும். ஆக ஷைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பாத்ரூமுக்குள்ளே போனால் உன் மறைவு இடத்தை பார்க்குறான், நீ உன்னுடைய மறைவு உன்னுடைய உறுப்பு. ஒரு மனிதன் 2 இடத்துல ஆடை காலம், ஒன்று நம்முடைய மனைவியோடு தனிமையில் இருக்கும்போது, இன்னொன்று பாத்ரூமில் இருக்கும்போது, 2 இடத்துலையும் ஷைத்தான் விட்டு காவல் தேட சொன்னாங்க ரசூலுல்லாஹ். நீ உன்னுடைய மனைவியோடு தனிமையில் இருக்கிற பத்தியா, அங்கேயும் ஷைத்தான் இருக்கான்பா. இன்னைக்கு பாருங்க, பொஞ்சாதியுடைய அழகை ரசிக்கிறதுல ஷைத்தானை மறந்துடுறோம். ரசூலுல்லாஹ் நீ மறந்துடாதேன்னு சொன்னாங்க. ஏன்னா நீ உடலுறவு கொள்ளும்போது கூட யார் இருக்கிறாங்கண்ணே, பெட்ரூமில் ஆள் இல்லைன்னு நினைக்கிற, அவரு மேப்படியா இருக்கான்பா. புகாரி ஷரீஃபில் வருது, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ஹதீஸ் அறிவிப்பாளர், அவங்க தான் ரிப்போர்ட் அந்த செய்தியை தர்றாங்க. இதா அத்தா அஹதுக்கும் மலாஹலிஹி, பெட்ரூமில் பொஞ்சாதி கூடும்பக்கூடிய இனிமேல் திருமணம் முடித்தவர்களே உங்களுக்கு சொல்லிக்கொள்ளியா, நானும் திருமணம் முடிச்ச வந்தேனே, திருமணம் முடித்தவர்களை சொல்லிக் கொள்கிறேன், கண்டிப்பாக அரபியில் தெரியாட்டாலும் தமிழ்லையாவது எழுதி நம்முடைய மனைவியை நம்முடைய இன்பத்தை ஆகுமான ஹலாலான உறவை கொள்ளும். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய சிக்னலை நாம் விளங்கி கொண்டு தான் என்ன செய்யணும், அந்த உறவு இருக்கணும். அதை மறந்துட்டா டேஞ்சர். கண்ணியத்துக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பாருங்க, குழந்தைய வயிற்றில் வச்சுக்கிட்டே, மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மா இம்ரானுடைய மனைவி குழந்தைய வயிற்றில் வச்சுக்கிட்டே, இன்னி உய்துஹாபிக்க ஒ துர்ரியத்தஹாபின ஷைத்தான் ரஜி, என் பிள்ளையினுடைய பேத்திக்கும் ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து காவல் தேடுகிறேன். எவ்வளவு அட்வான்ஸ் ஸ்டேஜ் துவா பாருங்க, அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இல்லையா. மரியம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அவங்க குழந்தையாக மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை வயிற்றில் வச்சுக்கிட்டே என்ன துவா கேட்குறாங்க, இன்னி உய்துகா அல்லாஹ் என் வயிற்றில் உள்ள பிள்ளைக்கு ஷைத்தானுடைய காவலை விட்டுருக்கணும். இந்த பிள்ளைக்கு இல்லை, அந்த பிள்ளையினுடைய பேத்திமார்களுக்கும் ஷைத்தானுடைய இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அட்வான்ஸ்டா கேட்டது துவா. எவ்வளோ ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை எல்லா பிள்ளைகளும் அழுகுது, ஏன் ஷைத்தான் கிள்றதுனால அழுகுதுன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். உலகத்திலே அழாமல் பிறந்த ஒரே ஒரு பிள்ளை ஈசா அலைஹிஸ்ஸலாத்து, ஏன் அவங்க பாட்டி கேட்ட துவா அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லி கேட்டாங்க. பார்த்தீங்களாங்க, அழுகிற பிள்ளையை தான் பார்த்துருப்போம், அழாத பிள்ளை. ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த மாதிரி பாக்கியம் கிடைச்சது. எதுக்கு சொல்றேன்னா, வயிற்றில் உள்ள பிள்ளைகள் கூட பேத்திமார்களுக்கு கூட என்ன செய்தாங்க, கேட்டதாக துவா அல்லாஹ் சொல்றானே, நீ கேளுப்பா, அந்த துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளையா, அவங்க பிள்ளைகள் கேட்டது பேர பிள்ளைகளுக்கு சேர்த்து தானே கேட்டாங்க. அதே மாதிரி வயிற்றில் குழந்தையை உண்டாக்கக்கூடிய நேரத்திலேயே இன்னைக்கு பாருங்க, நம்ம பேரை கெடுக்கிற பிள்ளை எத்தனை பிள்ளை பிறந்திருக்கான், நம்முடைய சரியத்துக்கு அப்பாற்பட்ட பிள்ளை, இவன் கருவிலேயே ஒழுங்கா உருவாக்காத காரணத்தை தான், கருவிலேயே ஷைத்தானை கலந்ததுனால தான், இவன் கருவிலேயே உறவிலேயே ஷைத்தானுடைய இவன் டச் ஆனதுனால தான் அவன் ஷைத்தானியத்துடைய கூட்டத்திலையும் வெளிமார்கள் இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்ட குழப்பம் என்ற கூட்டத்திலையும் அவன் போயிடறான். ஆனால் உலகத்தில் குழப்பவாதே ஷைத்தான் தானுங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் கருவில் இப்னு அப்பாஸ் எல்லாம்னு சொல்லுவாங்க, பல விஷயங்கள் இடையிடையே நிறைய சொல்கிறதுனால எனக்கு எல்லா விஷயத்தையும் சொல்ல வேண்டி வருது. பாத்ரூமில் நீங்கள் இருக்கும்போது ஆடையை அகட்டும் போது சத்ரு பைனமா பைன ஐனுல் ஜின்னி வா அவுராத் பனி ஆதம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஆதமுடைய பிள்ளைகளுடைய ஆடைகளும் அது மாதிரி அவங்களுடைய மறைவிடத்தை ஷைத்தான் பார்க்காம அவன் கண்ணு திரையாகணும்னா குருடாகணும்னா பிஸ்மி சொல்லிட்டு உள்ளே போனாங்க ரசூலுல்லாஹ். நீ உள்ளே போனால் உன்னுடைய மர்மஸ்தானத்தை பார்க்க மாட்டான், அவன் கண்ணு குருடா போயிடும். நீ உள்ளே சொல்லிட்டு பிஸ்மி சொல்லிட்டு உள்ளே போகிற பற்றியா அல்லாஹ் என்ன செய்வான், அவன் கண்ணு குருடாகி போடுவான், தெரியாது. அதனால பாத்ரூம்லேயே மறந்தாதான் சொன்னாங்க, பெட்ரூமே மறந்துடாது. பாத்ரூம் பெட்ரூம் இந்த ரெண்டும் ஷைத்தானுடைய மர்க்கஸ்ன்னு சொல்லுவாங்க, அவன் ஹெட் குவார்ட்டர் அங்கே தான் இருப்பான். உன்னுடைய மனைவியை கூடும்போது இதா அத்தா அஹதுக்கும் அலாஹலிஹி, ஒருவர் உங்களுடைய மனைவி இடத்திலே போகும்பொழுது என்ன செய்யுங்க, இன்பமான அந்த நேரத்தில், உச்சகட்டமான அந்த நேரத்தில், அல்லாஹ்வுடைய சிந்தனை கூட அந்த நேரத்தில் இல்லாத நேரத்தை கூட அல்லாஹ்வை சிந்திச்சுக்கோ. பிஸ்மில்லா, யாரா அந்த உறவில் இருக்கும்போது ஃபகால பிஸ்மில்லா அல்லாஹும்ம ஜன்னிபன ஷைத்தான் வ ஜன்னிபி ஷைத்தான ஃபீமா ரஸக்தனா, யா அல்லாஹ் எங்கள் உறவில் எங்கள் இருவருக்கும் எங்கள் உறவில் தரிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து காவல் புரிவாயாக என்று அல்லாஹ்வுடைய திருவாக்கை சொல்லி யார் உறவில் கூடுவாரோ அவர்களுக்கு நசீபு படி அன்று உறவில் அவர்களுக்கு குழந்தை தெரிக்க வைத்தால் அந்த பிள்ளைகளுக்கும் அந்த தம்பதிக்கும் ஷைத்தானுடைய தொந்தரவு இல்லாமல் அல்லாஹ் காப்பாற்றுவான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் சொல்லி பொய்யாகுமாங்க? இன்னையிலிருந்து நாம் ஒரு சபதமொழியாக உறுதிமொழியாக சஹாபாக்கள் அது ஹுதைபியா பையத்துக்கு பிறகு சொன்ன விஷயத்தெல்லாம் ஈமான் கொண்டு அமல் செய்தமா நாம் என்ன செய்யணும், இன்னிலிருந்து அமல் செய்ய ஆரம்பிக்கும். அப்போ தான் ஷைத்தானும் தப்ப முடியும். ஆக உமர் ரலியல்லாஹுலாம் பவர் வச்சிருந்தாங்க. ஷைத்தான்னா அவன் தான் எனக்கு அவனை கீழே மலத்தணும், அந்த அளவுக்கு அல்லாஹ் பவர் தந்திருக்காங்க. உமர் மனுஷன் தானங்க, அந்த மனுஷன் ரசூலுல்லாஹ் கொடுக்கலையா பயிற்சி. உமர் ரலியல்லாஹு ஒருத்தன் வந்தான், ஷைத்தான் வந்தானா, என்கிட்ட சண்டைக்கு வரீங்களா, சண்டையை ஆரம்பிக்கக்கூடாது, வம்பு சண்டைக்கு போகக்கூடாது, வந்த சண்டையை விடக்கூடாதுல்ல சொல்லுவாங்களா, வந்த சண்டை வம்பு சண்டையை போகக்கூடாது, வந்த சண்டையை விடக்கூடாது. இவன் வம்புக்கு இழுக்கிறான். சரி வர்றேன்னானே திடீர் அவன் கை பன்றியாக மாறிடுச்சு. அவன் கை நாய் மாதிரி கை பார்த்தீங்கன்னா இதான் உன்னுடைய அசல் உருவமானு கேட்டாங்க உமர் ரலியல்லாஹு. இதுதான் உன்னுடைய அசல் உருவமா? ஆமாம். ஆள் ஒரு மாதிரி மெலிஞ்சு போயிருக்கிறே, கையெல்லாம் நாய் உருவமாக இருக்குதே. அவன் பார்த்தான். ஏன்னா அதாவது சொல்லுவாங்க, மலக்குக்கும் ஜின்னுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? மலக்கு ஒளியானாலும், ஜின்னு நெருப்பாலானும். ஜின்னு எந்த உருவமும் எடுக்கும், நாய் பன்றி எந்த உருவமும் வரும். ஆனால் மலக்குமார்கள் எல்லா உருவத்திலும் வருவாங்க, ஆனால் நாய் பன்றி உருவத்தில் வர மாட்டாங்க. இதான் 2 பேருக்குள்ள வித்தியாசம். அப்போ என்ன செய்தாங்க, ஒரு கல்லை எடுத்து அவன் மூக்கை உடைச்சிட்டாங்க, அப்படியே வருது.
ஏன்னா என்னை விட்டுரு நான் ஒரு அற்புதமான ஒரு துவா உனக்கு சொல்லித்தரேன், ஆயத்துல் குர்சி சொல்லித்தரேன், இது ஓது, நான் உனக்கு தொந்தரவு பண்ண மாட்டேன், சூரத்துல் பக்ராவுடைய கடைசி ஓது, நான் உனக்கு தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவன் தகவல் கொடுக்குறாங்க, மெசேஜ் கொடுக்குறான், நான் வராமல் இருக்கு இந்த மெசேஜ் வச்சுக்க நான் வரமாட்டேன். சஹாபாக்களையே ஒரு தடவை அம்மார் இப்படி யாசிர் ரலியல்லாஹு தண்ணி கொடுக்கறதுக்காக ஒரு மதீனாவில் ஒரு கிணறுல தண்ணி எடுத்துருவான்னு சொல்லி ரசூல் அனுப்பி வச்சாங்க. போனால் மனித உருவத்தில் ரசூல்லாவுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு இடைஞ்சல் பண்ணி அவன் சண்டை போட்டு நின்னா ஒருத்தன் மனித உருவத்தில். அவனை ஒரே அட்டி வச்சு கீழே மலத்திட்டு ஒரு கள்ளத்திக்கு அவனை உடச்சி போட்டுட்டு இங்கே வந்தாங்க. ரசூல்லா சொன்னாங்க, ஒரு ஆள் உடனே சண்டை போட்டுருப்பானே, இவ்வளோ நேரம் லேட்டாக ஒரு சண்டை அங்கே ஒருத்தனோட மலத்திட்டு கீழே வர்றேன், யார் தெரியுமா அப்படியே அந்த பாவன். அதுலேருந்து அவருக்கு ஒரு டைட்டிலே இஸ்லாத்தில் வந்துருச்சு, அஜாரஹு ஷைத்தான், ஷைத்தான்ட்டு சண்டை போட்டு ஜெயிச்சவர்னு சொல்லி யாருக்கு பேர், அம்மார் இப்னு யாஸ். ஒரு பெரிய டைட்டில் உண்டு, ஒரு அதிபர் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஒரு ஆளை பார்த்து அதிபர் முதலமைச்சர்னு சொல்கிறோம்லங்க. அதே மாதிரி சஹாபாக்களை ஷைத்தான்ட்டை ஜெயித்தவர் என்ற பேர் யாருக்கு உண்டு, அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த பவர் சஹாபாக்களுக்கு உண்டு. கண்ணியத்துக்குரியவர்களே, ஷைத்தான் விஷயத்தில் ஷைத்தான் வாக்கிங் போகிற நேரத்தை கூட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஷைத்தான் இந்த உலகத்திலே வாக்கிங் போகிற நேரம் என்ன, புகாரிலே வருது, இதா ஜனா முல்லைல், நீங்கள் இரவு நேரம் நெருங்கி விட்டால், மகரிபுடைய நெருக்கத்தில் இரவு நேரம் நெருங்குது, மகரிப் வரப்போகுது, இந்த சமயத்தில் குஃபு சிபியானக்கும் பிள்ளைங்களை வீட்டில் விடுங்க, வெளியே விடாதீங்க. அப்போ தான் வாக்கிங்கே போகிறான் நிறைய பேர், பிள்ளையை தூக்கிட்டு கடல் கரையில் போய் உட்காந்துக்கிறான். ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, பிள்ளைகள் அழுவுது, ஏன் அழுவுது தெரியலங்கிறான், மாற்ற கொடுத்தா கேட்கலங்கிறான். ஆனால் ரசூல் என்ன சொன்னாங்க, ஷைத்தான்கள் போகக்கூடிய நேரத்தில் பிள்ளைகள் இப்போ தெரியுது. ஷைத்தான்களை 3 வகை இருக்குங்க, ஷைத்தானில் 3 வகை இருக்குது, ஜின்னில் 3 வகை இருக்குது. ஒரு வகை என்னன்னா விஷச்சந்துக்கள், பாம்பு தேளு நட்டுவாக்கள் இருக்குல்ல, இதே மாதிரி விஷச்சந்துக்கள் ஒரு வகை. இன்னொரு செக்ஷன் இருக்குது, பாம்புகளாகவே ஒரு வகை இருக்குது. பாம்பு விஷச்சந்துகள்ங்கிறது ஒரு வகை. இன்னொரு வகை என்னன்னா காற்று, ஆவியான ஒரு வகை இருக்குது, கிதாபில் எழுதுவாங்க. ஜின்னு 3 வகை, ஆவி காத்து கருப்புங்கிறான்ல, ரெண்டாவது இன்னொன்று விஷச்சந்து பாம்புன்னு வரும். இன்னொரு வகை என்னன்னு சொன்னால் அவங்க தான் சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு போகிறது. எந்த கோஷ்டி, பாம்பு விஷச்சந்துகள் உள்ள சொர்க்கத்துக்கு போகிறது இல்லை, ஆவியாக இருக்கல காத்து கருப்பி சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு உள்ள விஷயம் இல்லை. தண்டனை கிடைக்கிறது சொர்க்கம் கிடைக்கிறதுனா யார் தான், இன்னொரு 3வது பகுதி இருக்குல்ல, அவங்க தான் போகிறாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த காத்து கருப்பு இருக்குல்ல, அந்த ஒரு செக்ஷன் அது வருது, அந்த நேரத்தில் பிள்ளைகளை உடனே பிடிக்குது, அதனால் பிள்ளைகளை உள்ளே வச்சுக்கோங்க, வெளியே விடாதீங்க. இஸ்லாத்தினுடைய ஞானம் இல்லை பார்த்தீங்களா. இன்றைக்கி எல்லாருமே என்ன ஹதீஸ் அரபியில் இருக்குது, தமிழில் வந்து படித்து பாருங்க, பிள்ளைகளை வெளியே விடுற ரசூலுல்லாஹ் அதையும் சொல்கிறாங்க. அதனால் வெளியே வரக்கூடாது, ஜெயில் ஆயிருமே இல்லை. நைட் ஆயிடுச்சுன்னா ஓரளவுக்கு மகரிபில் இஷால் மகரிபிலாம் தொழுதுட்டுன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்க. அதனால தான் எங்கள் ஊரில் ஒரு வழக்கம் இருக்குது, இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்கு பிள்ளைகளை கொண்டுட்டு நம்ம பொம்பளை பிள்ளைக்கு போகிறாயிருந்தா கற்கள் நேரத்தை அனுப்ப மாட்டாங்க, கொஞ்சம் லேட்டாக மகரிபிலாம் வாங்க சொல்லிட்டு தொழில் முடிச்சுட்டு போங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் பெரியவங்க அப்படி ஏற்படுத்தி வச்சாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய தத்துவங்க அது. இன்றைக்கி பாருங்க, அந்த நேரத்தை பிடிச்சிட்டு ஷைத்தானுடைய தூண்டலை வந்து பிள்ளைங்க தாயை நைட்டு பிள்ளை தூங்க விடாமல் அழுகுதே, ஏன் அது நமக்கு தெரியல என்பதுக்கு தான் ரசூலுல்லாஹ் அப்படி நமக்கு சொல்லி காட்டினாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, ரசூலுல்லாஹ் ஜின்களை பார்க்க போகும்பொழுது ஜின்கள் என்ன செய்யுது, ரசூலுல்லாஹ் 2 முறை ரசூலுல்லாஹ் ஜின்களை சந்திச்சிருக்கிறாங்க. ஒன்று ஜின்கள் கூப்பிட விட்டுச்சு, இன்னொன்று ரசூலுல்லாஹ்வா போனாங்க. அந்த நேரத்தில் வந்து சஹாபாக்கள் யாருமே பயந்தாங்க. ஒரு நைட்டு 1 மணிக்கு யாராவது காட்டுக்குள்ளே போய் நின்றுட்டு ஜின்களை பார்க்க போனோம், பேயை பார்க்க போகிறேன்னு யாராவது போக மாட்டோம். எங்கே ஹோட்டலுக்கு வரேன்னு நான் வரேன், நீ வரேன்னு எல்லாரும் வருவாங்க. நான் பேயை வரட்ட போகிறேன், யாராவது வரீங்களான்னு யாராவது வருவோமா, வரமாட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நான் ஜின்ட்ட போய் பயான் பண்ண போகிறேன், குர்ஆன் ஓத போகிறேன், யாராவது வரீங்களா, 1 மணிக்கு வரீங்களா, காட்டுக்குள்ளே போகிறேன். யாருமே ஒன்றுமே சொல்லலை. ஐயோ நம்மளை கூப்பிடாது எல்லாருக்குமே எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் யாரை சொல்லலாம், நான் வர்றேன் யாரை சொல்லலாம். அதனால தாங்க சஹாபாக்கள்லேயே ரசூலுல்லாஹ் கூட அதிகமான பயணத்தில் இருந்ததுனால தான் நிறைய சூறாக்கள் அவர்கள் வாயால் தான் இன்றைக்கி நமக்கு கிடச்சிது. ரசூலுல்லாஹ்ட்ட நேரடியாக கேட்ட துவா ஆயத், குர்ஆன் ஆயத். அப்போ பாருங்க, அவர் சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் கூட்டத்துக்கு போனாங்க. ஒரு மலையடி வாரத்தில் திடீர்னு வானத்திலிருந்து சின்ன சின்ன ஒரு பறவை மாதிரி தலை சின்ன பொடியாக இருந்துச்சு. கீழே இறங்கும்போது ஈரான், அதாவது சூடான் நாட்டு வாலிபர்களை போல, இந்த நீக்குறவர்கள் இருக்காங்களா அபஷிகளை போல ஆஜானுபவான பெரிய தோற்றத்தில் காலை கீழே வைக்கும்போது பெரிய ஆம்பளை ஆயிடுச்சு. தலை மட்டும் பொடிச ஒரு பறவை மாதிரி இருந்துச்சு. ரசூலுல்லாஹ்வுக்கு அப்படியே தப்படித்து எல்லாமே வரிசையாக இராணுவ மரியாதையை அணிவகுப்போடு ரசூலுல்லாஹ்வுக்கு மரியாதை கொடுத்தனே. கடைசியில் எல்லாம் தரையில் உட்காந்து தான் ரசூலுல்லாஹ் குர்ஆன் ஆத ஆரம்பித்தாங்க. அப்புறம் என்ன நடந்தது எனக்கு தெரியலேன்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, ரசூலுல்லாஹ்ட்ட சில மனுக்களை கொடுத்துச்சு. ஏன்னா ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு தான் நபி. சஹாபாக்கள் மனிதர்களையும் சஹாபாக்கள் இருக்கிறாங்க, ஜின்கள்லையும் சஹாபாக்கள். ரசூலுல்லாஹ் யாரெல்லாம் பார்த்தாங்க அவங்களாம் சஹாபாக்கள். அப்போ ஜின்கள்லையும் அவுலியாக்கள் இருக்காங்க. யார் ரசூலுல்லாஹ் யாரெல்லாம் பார்த்தாங்க அவங்களாம் அவுலியாக்கள் தானங்க. அப்போ அந்த சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட சில கோரிக்கை வச்சாங்க. யாரை சொல்லலாம், உங்கள் உம்மத்துமார்கள் என்ன செய்கிறாங்கன்னா சில காரியம் செய்கிறாங்க. அதாவது காஞ்ச விட்டையால் என்ன செய்கிறாங்க, ஒன்றுக்கு இருந்துட்டு சுத்தம் பண்ணுறாங்க. அந்த காலத்தில் தண்ணி இல்லாத காலத்தில் நினச்சிவாங்க, காஞ்ச விட்டையாக இருந்தால் ஒன்றுக்கு இருந்துட்டு என்ன செய்யுது, டேலா பிடிச்சிட்டு கீழே போடுவாங்க. அதை போடாதேன்னு சொல்லுங்கள், ஏன்னா அது எங்களுடைய கால்நடைகளுக்கு அதுதான் நாங்கள் புல்லாக கொடுக்குறோம். எதை, இந்த காஞ்ச விட்டையை தான் புல் மாதிரி எங்கள் கால்நடைகளுக்கு. ரெண்டாவது அடுப்பு கரையிலே என்ன செய்கிறாங்க, டேலா கட்டி பிடிக்கிறாங்க, அதை கொடுக்காதேன்னு சொல்லுங்கள். அப்புறம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதே மாதிரி இந்த சந்து பொந்து இடுக்கு பகுதி வெடிப்பு பகுதி இதில் ஒன்று கடிக்கிறாங்க, இதெல்லாம் சொல்லுங்கள், அதெல்லாம் நாங்கள் குடியிருக்கக்கூடிய எங்கள் பங்களா தான். ஒன்றுமில்லை, நான் சொல்லிடுறேன்ப்பா. ரசூலுல்லாஹ் உடனே எனக்கு 7 காலில் வந்து சொன்னாங்க, இனிமேல் யாரும்
ஒன்றுக்கு அடிக்கும்போது ஒரு பொந்திலே அடிக்கக்கூடாது. சந்து பொந்து இடுக்கு வெடிப்பு இந்த பதில் நினச்சாதீங்க, ஒன்றுக்கு அடிக்காதீங்க. ஏன்னா உங்கள் சகோதரர்களுடைய ஜின்களுடைய இடத்த நீங்கள் அசிங்கப்படுத்தாதீங்க. ஏன்னா ஏதாவது ஒரு முருதார் ஜின்னு, ஒரு சேட்டை பிடிக்கக்கூடிய ஷைத்தான் ஜின்னு ஒரு இதாக இருந்து உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு பண்ணிடும். சஹாபாக்கள் ஒரு ஆள் அந்த ஜின் அடிக்கப்பட்டு இறந்த வரலாறு. சஹாபாக்கள் அசாது பின் உபாதா மதீனாவினுடைய அன்சாரி தலைவருங்க. ரசூலுல்லாஹ் வபாத்துக்கு பிறகு சிரியாவில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. பாத்ரூமில் திடீர்னு கீழே விழுந்து மயங்கி கிடந்தா ஒபாதாய் கிடந்தாங்க. பச்சை கலரில் ஜனாசா மாறிடுச்சு, பச்சை கலரில் மாறிடுச்சுங்க. சஹாபாக்களுடைய வரலாறு எடுத்து பாருங்க. அந்த அன்னைக்கு அதே நேரம் அந்த காலத்து தகவல் தொடர்பே இல்லை. ஆனால் மதியனால சில பிள்ளைங்க கிணத்துல குளிச்சுட்டு இருக்கும்போது கிணத்துக்குள்ளேருந்து ஒரு சவுண்டு கேட்டுச்சு, நாங்கள் தான் கொன்றோம். எப்படி இறப்பு நடந்தது என்பது யாருக்குமே தெரியல. அங்கே மக்களுக்கு தெரியல. எப்படி சாது கொடுப்பாத பாத்ரூமில் நடந்தாங்க, யாரும் எதுவும் பாம்பு குத்துச்சா எப்படி நடந்துச்சுன்னு தெரியல. அங்கே மதியனால ஒரு கிணறுல இருந்து ஒரு சின்ன பிள்ளைங்க குளிக்கும் போது உள்ள ஒரு அடியிலேருந்து ஒரு சவுண்டு வந்துச்சு, நாங்கள் தான் கொன்னோம் அவரை. அழகா அது 2 அம்பை நெஞ்சில் எரிஞ்சு அவளை தான் கொண்டோம். எங்கள் வீட்டில் எங்களுடைய அந்த பொந்தில் அவர் என்ன செய்தார், ஒன்றுக்கு அடித்தார். அவங்க கவனிக்காமல் பாத்ரூமில் என்ன செய்தாங்க, ஒரு கவனக்குறையில் ஒன்றுக்கு அடித்துட்டாங்க. ஜின்னை அடிக்கி பிடிச்சி அந்த மர்மமான முறை இருந்தாங்க சாயது உபாதரில் இல்லை. அதனால தான் சில விளையாட்டில் சில பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க விளையாட்டுக்கா பொந்தில் இருக்க இந்த இடத்துல பொந்தில் ஒன்று கடிப்போம், அதில் எறும்பு இருந்திருக்கு நம்ம ஒன்று கடிப்போம்னு நினச்சி சின்ன பிள்ளைங்க விளையாட்டாக செய்யும். நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லணும், தம்பி அப்படிலாம் செய்யக்கூடாது. ஏன்னா மரணம் எப்படிலாங்க வரல, எப்படிலாம் வரும் நம்ம சொல்ல முடியாதுலாங்க. கண்ணியத்திற்குரியவர்கள், இப்படி ரசூலுல்லாவுடைய காலத்தில் இன்றைக்கி பாருங்கள், நம்ம ஒரு வீட்டை புதுசாக ஒரு வீடு கட்டினவொடனே ஒரு கடையை வாங்கினவொடனே என்ன செய்கிறோம், 4 முக்கில் பாங்கு சொல்கிறோம். இந்த வழிமுறை சொல்லித்தந்த நாயகம் யாரு, ரசூலுல்லாஹ் சொல்லித்தந்தான். ஒன்றுமில்லை, ஷைத்தானை வெல்வதற்கு ஆயுதம் ஒன்றுமில்லை, ஒரு சிம்பிள் பாங்கு. எல்லாத்துக்கும் சொல்ல தெரியுமாங்க. ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு அன்ஹு சஅத் இப்னு அபீ வக்காஸ்ட்ட வீட்டுக்கு அவரை போய் ஒரு நைட் நேரத்தில் ஒரு வேலையாக ஒரு ஆளை அனுப்பி வச்சாங்க. இவர் போனால் திடீர்னு அப்படி ஒரு சவுண்டு கேட்குது. திரும்பி பார்த்துட்டு சத்தம் கேட்குதா, ஒரு பெரிய காம்பவுண்ட் சவுரில் உள்ளேருந்து சத்தம் கேட்குது. இது தைரியமாக ஏறி பார்த்தாங்க, ஒன்றையும் காணும். திடீர்னு கீழே இருக்கணும், அப்படி ஒரு சத்தம் கேட்குது. ஆஹா ஏதோ இதாக இருக்குன்னு சொல்லி வீட்டில் உமர் இல்லான்ட்டு வந்து சொன்னாங்க. அப்போ சொன்னாங்க, இப்படி இதாக நடக்கும் தெரிஞ்சால் உங்களை அனுப்பியே இருக்க மாட்டேனே. அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் வாஹிது ஷைத்தான், தனியாக போகிறவன் ஷைத்தான், 2 பேர் போகிறவன் ஷைத்தான் தான், கூட்டா போகிறவன் தான் ஜமாத்துன்னு சொன்னாங்க. ஏன்னு சொன்னால் தனியாக போகும்போது நமக்கு ஷைத்தானுடைய தொந்தரவு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு ஜமாத்தா போனால் காட்டுக்குள்ளே கூட தைரியமாக போகலாம். அதனால தான் ஷைத்தான் உங்களை ஈஸியாக என்ன செய்ய முடியாது, உங்களை பயம் உண்டாக்க முடியாது என்பதுக்கு தான் ரசூலுல்லாஹ் தனிமையாக போகிறவன். தனியாக படுக்கிற ஆபத்தை ஒருத்தன் விளங்கியிருந்தால் அவன் ஒரு காலம் தனியாக படுக்க மாட்டான்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டினான். தனியாக படுக்கும்போது பயத்திலே ஒருத்தன் போயிடுவாங்க, ஷைத்தான் அவனை ஈஸியாக கொண்டுருவான். அவனை கொள்றதுக்கும் பல வகையில் இருக்குது. அவன் பாருங்க, ஒரு சமயம் ஒரு சஹாபி சொல்கிறாங்க, எங்கள் வாப்பா ஒரு இடத்துக்கு அனுப்பி வச்சாங்க, பனு ஹாரிசா குடும்பத்துக்கு போகும்போது ஒரு ஷைத்தான், கவுலுன்னா பிசாசுன்னு அர்த்தம், தொந்தரவு பண்ணியது. எங்கள் வாப்பாட்ட வந்து சொன்னேன். உடனே சொன்னாங்களாம், என்னப்பா நீ ஆயுதம் நம்மள்ட்ட இருக்குதப்பா, ரசூலுல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறாங்களே, ஷைத்தான் நம்மளுக்கு வந்தால் எந்த காட்டுக்குள்ளே வந்தாலும் ஷைத்தான் நம்மளை விரட்டுறதுக்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்த ஹதீஸ், யாராவது உங்களுக்கு ஷைத்தானுடைய தொந்தரவு இருந்தால் அவர் பாங்கு சொல்வார், ஆனால் அவன் ஓடுகிறான் எப்படி, காற்று போட்டுக்கிட்டே ஓடுறான். அவன் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டாங்க. அதனால தான் பாருங்கள், ஒரு வீடை வாங்கும்போது அது எந்த பேய் குடிந்ததோ, எவன் தூக்குப்பட்டு இருந்தானோ, என்னமா நடந்துச்சோ நமக்கு தெரியாது. ஒரு கடையை வாங்கும்போது அந்த கடையில் என்ன அசிங்கம் நடந்துச்சு, எந்த ஷைத்தான் குடிச்சு நமக்கு தெரியாதுலாங்க. அதனால தான் 4 முக்கில் பாங்கு சொல்கிறோம். இந்த பாங்கு சொல்கிறத கூட இன்றைக்கி மோசமானது. கிரகத்தை பாங்கு சொல்கிறாங்க. இவங்க இந்த பாங்கு எதுக்கு சொல்கிறோம், நம்ம கடையில் பறக்கிறது இல்லை, அங்கே உள்ள பிசாசு முதல்ல போகணும். இது ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி தந்த வழிமுறை இல்லையா. ரசூலுல்லாஹ்ட்ட அபூ துஜானா பத்ர் சஹாபி சொன்னாங்க, யார ரசூலுல்லாஹ் நைட்டுக்குள்ளே தூக்கமே இல்லை, என்னன்னு கேட்டாங்க. அதாவது எங்கள் வீட்டில் திடீர்னு ஆட்டுரல் தானாக ஆடுது, ஆட்டுரல் தானாக ஆடுது. 2வது என்னன்னா, வீட்டில் வீட்டுக்குள்ளே மின்னல் வெட்டுது. 2வது தேனி சத்தம் இருக்குல்ல, ஹுஸ் ஹுஸ்ன்னு தேனி சத்தம் கேட்குது. உடனே என்னடா இது, வீட்டுக்குள்ளே மின்னல் அடிச்சுங்க அடிக்குது திடீர்னு, அப்புறம் ஆட்டுரல் தானே ஆடி கிடக்குது, உசு உசுன்னு தேனி வச்சு சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு என்னடான்னு பார்த்தா ஒரு கருப்பு உருவம் அப்படியே மேலேயே போயிட்டுருக்கு, தரையிலையும் அப்படியே நீண்டுக்கிட்டே போகுது. என்னதுன்னு தடை தைரியமான ஆள் பாருங்க, அபூ துஜானா பத்ரியில் தடவி பார்த்தா உடனே நெருப்பை காற்றே மேலே இப்படி வீசிச்சு. ஆஹா எங்கள் ஊடே ஃபயர் ஆயிரம் போல தெரிஞ்சு, அவ்வளோ நெருப்பு காற்று இருந்தது, வீடே தீ பிடிச்சுன்னு நினச்சேன். அப்புறம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஐயையோ உங்கள் வீட்டில் வந்து ஒரு மோசமான ஒரு ஜின்னில்லப்பா குடியிருக்குது, ஜாருக்கு சூ. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஜாருக்கு சூ, கெட்ட ஷைத்தான் வீட்டில் குடியிருக்காம்பா. மிசுலுக்க ஐயூதா மிசுலுக்க ஆபா துஜானா, உன்ன மாதிரி நல்ல ஆட்கள் எல்லாம் இந்த மாதிரி ஷைத்தானுடைய தொந்தரவுல அதா பண்ணலாமா, இது வழி பண்ணுற உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு ஒரு மேட்டர் எழுத சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹா மீம் லா யுன்ஸரூன், ஹா மீம் ஐன் சீன் காஃப் யக்ஃபீகஹுமுல்லாஹ் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லான்னு ஒரு மேட்டர் எழுதுறாங்க. எழுதி தலைவாணி கட்டியில் வச்சு படுன்னு சொன்னாங்க. படுத்த நேரத்தில் ஒப்பாரி அழுக, அபூ துஜானா அகரக்குத்தானா, எங்களை தீ வச்சு கொளுத்திட்டியே, அகரக்குத்தானா அபா துஜானா எங்களை தீ வச்சு கொளுத்திட்டியே, எங்களை எப்படியாவது அனுப்பி இனிமேல் உங்கள் வீட்டில் தொந்தரவு பண்ண மாட்டேன்னு சொல்லி நிச்சயிச்சு. அது சொல்லிச்சு, நான்லாம் தூக்க மாட்டேன் பேப்பரை, ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டுட்டு தான் பேப்பரை தூக்குறதா இல்லையான்னு மறுநாள் ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்டேன். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, தூக்கிருப்பா, இனிமேல் அந்த ஏரியாவிலே அவன் இருக்க முடியாது, ஏன்னா அவ்வளோ பவரானது அந்த ஏரியாவில் அப்படின்னு ஸல்லல்லாஹு சொல்லி காட்டினான்.
கண்ணியத்திற்குரியவர்களை. இப்படி அதனால தான் பாருங்க, நல்ல ஆட்கள், நல்ல பெரிய ஆட்கள்கிட்ட ஒரு வீடு நம்ம பிடிக்கும்போது என்ன செய்யறோம், அதுக்குண்டான அச்சரங்களை வாங்கி நம்ம என்ன செய்யறோம், அதை வைக்கிறோம், அதுக்கு தானங்க வைக்கிறோம். அது மாதிரி சஹாபாக்கள் கத்தாதத்து நுஅமான் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஒரு நாள் நான் இஷா தொழுகைக்கு போயிட்டு இருந்தேன். அந்த காலத்தில் லைட்டே கிடையாது, பிரிட்டிஷ்காரன் காலத்துலேயே அந்த காலத்தில் ஒவ்வொரு விளக்கா தானே எழுதி வச்சுருந்தான், இன்னைக்கெல்லாம் லைட் எழுதிட்டு இருக்கு. ரசூலுல்லாஹ் காலத்தில் இருட்டில் நான் இஷா தொழ போனேன், திடீர்னு ஒரு மின்னல் வெட்டுற சத்தம் கிடைச்சு. அந்த மின்னல் வெளிச்சத்தில் ரசூலுல்லாஹ் என்னை பார்த்துட்டாங்க. யாரப்பா ரசூலுல்லாஹ் கத்தாதத்து நுஅமான் வர்றேன், என்ன விஷயமா போற, இஷா தொழுகைக்கு போகிறேன், நீங்கள் தான் சொல்லுவீங்களே இஷாவுக்கு கூட்டம் இல்லைன்னு சொல்கிறீங்க, அதனால தான் ஜமாத்தில் வர்றதுக்காக போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியா, சரி ஒரு விஷயம் தெரியுமான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, நீ வீட்டுக்கு இஷாவுக்கு ஜமாத்துக்கு பள்ளியாசலுக்கு வந்த உடனே உன் வீட்டில் ஒரு ஷைத்தான் உள்ள நுழைஞ்சிட்டான், உனக்கு தெரியாது. சஹாபாக்கள் வரல, ஹயாத்து சஹாபால வருது. அந்த ஷைத்தான் வந்து வீட்டில் இருக்கான்பா, ஆனால் உங்களுடைய மனை மக்கள்லாம் தூக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு வீட்டு மூலையில் இருக்கான், அதனால தான் நான் மூலையில் கொண்டு வைப்போம் பார்த்தீங்களா, அவனுடைய இடமே அதான், பாத்ரூம் மூளை இந்த மாதிரி தான். ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, சஹாபாக்களுடைய அந்த பர்சனல் வீட்டில் என்னென்ன தொந்தரவு என்பதை கூட நல்லா காட்டி கொடுத்துருக்கான். உடனே சொன்னாங்க, நீ ஒன்றும் செய்யாத, இஷா தொழுது முடிஞ்ச உடனே கையில் ஒரு அதாவது பேரத்த மரத்தினுடைய ஈச்ச மரத்தினுடைய குச்சியால் தயாரான இந்த விளக்கு மரம் இருக்கா, பெருக்கும்ல, அந்த பெருக்கு மரம் கையில் கொடுத்து இதை கொண்டுகிட்டு போ. ஆனால் இப்போதே உனக்கு இது டார்ச் லைட்டாக இருக்கும், முன்னால் 10 முறை அடிக்க வெளிச்சம், பின்னால் உனக்கு 10 முறை வெளிச்சம் அடிக்கும், வெளிச்சத்துக்கு பயன்படுத்திக்கலாம். ஆனால் இதை கொண்டுட்டு வீட்டுக்குள்ளே போனவொடனே யார்ட்டையும் பேசவும் கூடாது, பரபரப்பு உண்டாக்கக்கூடாது. நேராக மூலையில் போனால் ஒரு முள்ளெலி இருக்கும், அந்த முள்ளெலி ஷைத்தான், நீ அது துரத்தி அடித்து வாரெல்லாம் அடித்து துரத்தி விட்டுரு அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தீங்களாங்க, சஹாபாக்களுடைய நோய் நொடிக்கு ஆரோக்கியத்தை தீர்த்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாம்பை கண்டால் என்ன செய்ய ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பாம்பு நம்மளோடு நட்பு வைக்கவில்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பாம்பு நம்மளோடு சாலம்னா, நம்மளோடு பாம்பு நல்லுற வைக்கல. ரசூலுல்லாஹ் ஒரு தடவை தொழும்போது தேள் குடிச்சு, தேள் கடிச்சு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஜின்னு ஷைத்தான் எல்லாமே வந்து தேள் பாம்புலாம் அதில் உள்ளதான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு நபியை கூட இது வைக்கலையே, முசீபத்து பிடிச்சது, என்னையே கடிச்சு பிடிச்சேன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். பாருங்க, தேள் பாம்பு இதெல்லாம் வந்து விஷச்சந்துகள் எல்லாம் வந்து ஜின்களுடைய உருவத்தில் வரும். அதனால தான் அதிகமாக ஜின்னு வர்றதே இதில் தான், பாம்பு உருவத்தில். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ வந்து பாம்புல நல்ல பாம்பு இருக்குது, அது நல்ல பாம்பு, இந்த நம்ம சொல்கிற நல்ல பாம்பு இல்லை, நம்ம நல்ல பாம்பு சார பாம்பு, இந்த நல்ல பாம்பு இல்லைங்க, மூமினான ஜின்னு இருக்குது, மூமினான ஜின்னு இருக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஒரு தடவை அப்துல்லா மசூதுல்லான்னு தொழுதுட்டு இருந்தாங்க. தொழுதுட்டு இருக்கும்போது ஒரு ஆள் உள்ளே வந்தால் ஒரு பெட்டில் உட்காந்துருந்தார். இப்னு மசூதுல்லான்னு தொழுதுட்டு இருந்தாங்க. பெட்டில் வந்தால் பெட்டு நெளியுது, பெட்டு கீழே ஒரு ஆள் உட்காந்துருக்காரு, நெளிஞ்சவன் பார்த்தா நெளியுது, உள்ள பாம்பு இருக்குது, போரையை தூக்கினா பாம்பு இருக்குது. உடனே அவர் என்ன செய்தார், பாம்பை அடிக்கிறதுக்கு வீட்டில் ரெடி ஆனார்ல, இப்னு மசூதுல்லான்னு தொழுது இருந்துக்கிட்டே இப்படி கையை காட்டணும், அடிக்காத, இவ் தக்பீர் கட்டிட்டு அடிக்காதன்னா. சலா வாங்கி முடிஞ்சவனு சொன்னாங்க, அவசரப்படாதப்பா, இப்படி தான் ஒரு அவசரப்பட்டு ஒரு ஆள் கல்யாண மாப்பிள்ளை புது மாப்பிள்ளை இறந்து போயிட்டார் எங்கள் காலத்தில். ஹந்தக்கு போர், அகல் போர், ரசூலுல்லாஹ் வந்து 15 நாள் வெளியில் அவுட்டரில் குழி தோண்டிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் சஹாபாக்கள் 15 நாள் என்ன செய்தாங்க, வெளியே அவுட்டரில் கிடந்தாங்க ராணுவ வீரர்களா. ஒரு புது மாப்பிள்ளை, நான் கல்யாணம் முடிச்சிருக்கேன், முஞ்சாயிட்ட போய் தங்கிட்டு வரட்டான்னு பெர்மிஷன் கேட்டார். சரி போன்ற ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்தாங்க. கல்யாண மாப்பிள்ளை உள்ளே போனால் வாசலில் ஒரு புது பெண் மணப்பெண் வாசலில் நிற்குது. என்ன வெளியே போஸ் கொடுத்து நிற்கிறியா, அல்லாஹ்வுடைய பெண்கள் எல்லாம் வெளியே நின்று போஸ் கொடுக்குறதா, என்ன திமிரு இருந்தால் நீ புது பெண் வாசலில் நிற்கிது பண்ணால் அவர் கோவப்பட்டார். நீங்கள் கோவப்படாதீங்க, ஒரு பாம்பு படம் எடுத்து வீட்டில் நிற்குது. உடனே என்ன செய்தார், இந்த பாம்பு உடனே ஒன்றுமே சொல்லாமல் அடிச்சிட்டார். அந்த பாம்பு இறந்து விழுந்தது, அவரும் அப்படியே இறந்து விழுந்தார். யார் சொல்கிறா, இப்னு மசூதுல்லான்னு சொல்கிறாங்க. அந்த புது மாப்பிள்ளையும் இறந்தார், அடித்து ஸ்பாட்டுக்கு யார் அந்த பாம்பு இறந்தது, யார் முதல்ல இறந்தார் என்றே சொல்ல முடியவில்லை. 2 மரணம் ஒரே நேரத்தில் இருந்தது. ரசூலுல்லாஹ் சொல்லப்பட்டது, யார் சொல்லா இது மாதிரி நடந்து போச்சு, உங்கள் சகோதரருக்கு துவா செய்யுங்கள், நீங்கள் ஹயாத்தாக்கி கொடுங்களேன் இவரை, அவர் டைம் முடிஞ்சு போச்சு, அஜல் முடிஞ்சு போச்சு, அவருக்கு துவா செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, மதீனால நிறைய முஸ்லீமான ஜின்னு நடமாடுதுப்பா. மதீனா பார்த்தீங்க, மதீனாங்கிறது முஸ்லீமான ஜின்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மதீனா நிறைய முஸ்லீமான ஜின், கெட்ட ஜின் இல்லை, நிறைய முஸ்லீமான ஜின் இருக்குது, அதனால பாம்பு பார்த்தா படான்னு அடிச்சிடாதீங்க, அது என்ன ஜின் தன்னுடைய கோபத்தை காட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் முதல்ல என்ன சொல்லுங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க அஸ்அலுக பிஹதி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வ பிஹதி நூஹ் அலைஹிஸ்ஸலாம். யா அல்லாஹ், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உத்தரவு கொண்டு சொல்கிறேன், அதே மாதிரி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உத்தரவு கொண்டு சொல்கிறேன், நீ இருந்த ஜின்னா இருந்த நல்ல ஜின்னா இருந்தால் போயிருந்து சொல்லுங்க, அது உண்மையான ஜின் மூமினான ஜின்னா தான் ஓடிடும், அது மீண்டும் திரும்ப வந்தா இப்லீஸ் அவனை ஆளு கொளுத்தி தள்ளிருங்கன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். திரும்ப வந்தா அவன் ஜெயித்தான், அடிச்சு நோன்றுங்க. இதே மாதிரி ஒரு சமயம் சாயித் இப்னு அபீ வக்காஸ் மனைவி ஓடி அவங்க கூப்பிட விட்டாங்க. என்னங்க ஒரு மஜ்லிஸ் இருந்து நம்முடைய மனைவி தொந்தரவு பண்ணுறாள், என்னம்மா நீ ஒரே கூட்டத்திலேருந்து வர நீ தொந்தரவு பண்ணுற, இல்லை ஒரு வீட்டில் ஒரு பாம்பு நிற்குது. உடனே சொன்னாங்க, இந்த பாம்பு உங்களை கல்யாணம் முடிச்சதுலேருந்து என்னை பின்தொடருது, இதுக்கு முந்தைய இந்த பாம்பு என்னை பின்தொடர்ந்தே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அந்த பாம்புகிட்ட சொன்னாங்களா, சஹாபாக்கள் அந்த பவர் இருக்கல, ஜின்னு தெரிஞ்சு போச்சு, ஒரு பொம்பளையை துரத்துறா, இந்த சாதா பாம்பு துரத்துமா, ஜின்னு தான் துரத்துது அப்படின்னு சொன்னாங்க. இந்த பிள்ளையை நான் ஹலாலான முறையில் கல்யாணம் முடிச்சிருக்கிறேன், இது என் மனைவி, எனக்கு சொந்தமானது, நீ தொந்தரவு பண்ணக்கூடாது. ஏன்னா ஜின்கள்கிட்ட அந்த கெட்ட புத்தி இருக்குங்க. பாருங்க, நுஸ்ரத்துல் மஜாலிஸில் எழுதுவார், ஒரு மனிதர் கல்யாணம் முடிச்சார், ஃபர்ஸ்ட் நைட்ல இறந்து போயிட்டார், 2வது கல்யாணம் முடிச்சால் ஃபர்ஸ்ட் நைட்ல இறந்து போயிட்டார். நுஸ்ரத்துல் மஜாலிஸ் கிதாப் எடுத்து பாருங்க, லா ஹவுல வலா குவத்த, இந்த திக்ருடைய சிறப்புல எழுதுவாங்க. 3வது கல்யாணம் முடிச்சா ஃபர்ஸ்ட் நைட்ல இறந்து போயிட்டார்.
4வது கல்யாணம் முடிச்சா ஃபர்ஸ்ட் நைட்ல இறந்து போயிட்டார். புது மாப்பிள்ளை ஃபர்ஸ்ட் நைட்ல இறந்து போயிட்டார். இதுல என்ன வேடிக்கைன்னா அந்த பொண்ணை அவரை வந்து பெரியாப்பமாக கேட்கிறார். என்னுடைய பெரியாப்பமாக, அவர் பெரியாப்பமாக இருக்கல, அண்ணமாக இருந்து என்னுடைய சொல்லுவாங்க சின்ன பாப்பாவா சச்சாவா, சச்சா மகா, அவர் சச்சா மகள் அவர் கேட்கிறார். அந்த மாப்பிள்ளைக்கு ஒரு கொடுக்காம வேற ஒருத்தனுக்கா கட்டி வைக்கிறார். அவன் ஒவ்வொருத்தனா இறந்துகிட்டே இருக்கான். 4வது தடவை சொன்னாரு, ஏப்பா இப்போமாவது அந்த பொண்ணை எனக்கு தான், நீ கட்டி கொடுத்த 3 மாப்பிள்ளை ஜோலி முடிஞ்சு போச்சு ஃபர்ஸ்ட் நைட்டு, நீ எனக்கு சரின்னு கல்யாணம் முடிச்சாச்சு. கல்யாணம் முடிச்ச உடனே என்னடான்னு பார்த்தா ஒரு ஜின்னு வர்றான். அந்த முதல் இரவுல ஒரு ஜின்னு வருது. அந்த ஜின்னு சொல்லிச்சு, எனக்கு பங்கு போடு, நான் இந்த 3 பேரை க்ளோஸ் பண்ண மாதிரி உடனே க்ளோஸ் பண்ணிடுவேன். நைட்டு எனக்கு பகல் உனக்கு, இல்லைன்னா உனக்கு கொண்டு விடுவேன். எவ்வளோ திமிரு பாரு. நைட்டில் தான் சந்தோஷமாக மனைவியோடு இருப்போம், பகலை வேலைக்கு போயிடுவோம். வேலைக்கு போன நேரத்தில் நீ வச்சுக்கோ மனைவியை, நைட் நேரத்தை என்கிட்ட விட்டுரு, இல்லைன்னா உனக்கு கொண்டுருவேன், உயிருக்கு பயந்து சரி தொலைஞ்சு போ, என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இந்த சமயத்தில் அந்த ஜின்னு சொல்லிச்சு, இன்னைக்கு கெட்ட வானத்தை விட்டு கேட்க போகிறேன். அல்ல நட்சத்திரத்தை 3 வகையாக படைச்சிருக்காங்க. ஒரு இன்னா செய்யன்ன சமா பிசீனத்தில் கவாக்கி ஹிஃபுதா மின் குல்லி ஷைத்தானி மாறி, நட்சத்திரம் ஒரு பகுதியில் எரி நட்சத்திரம், அது ஷைத்தானை வரட்டுறதுக்கு நான் படைச்சிருக்கேங்கிறான். அல்ல அந்த விட்டு கேட்க போகிறேன், வரியா வானத்துக்கு, இது இறுக்கி பிடிச்சிக்கோன்னு சொல்லி சரி கூட்டு போச்சு. ஆனால் மேலே இருந்தேன், திடீர் லஹவுல உலா கூவத்தை இல்லா பிள்ளைன்னு வானத்தில் சத்தம் கேட்டுச்சு. எல்லாரும் பின்னங்கள் இப்படி அடிக்க கீழே வந்து விழுந்தோம். ஆஹா, இவ்வளோ பவரான இவனை வானத்தில் லாஹவுல உலா கூவத்தை கேட்டவனை கீழே வந்து விழுந்துட்டானே, இனிமேல் நம்ம வீட்டில் வந்தால் இது சொல்லணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்த, என் பொஞ்சாயிட்ட தொந்தரவு பண்ண வரும்போது லாஹவுல உலா கூவத்தை இல்லா பிள்ளைன்னு தீ பிடிச்சி இறந்து போயிட்டான் ஆள். தெரியுங்களாங்க, நம்மள்கிட்ட எல்லாமே சொல்லுவாங்களா, வெண்ணெயை கையில் வச்சுக்கிட்டு நெய் கலைஞ்ச கதையில் செய்தானையே நம்ம வீட்டில் நுழையாத அளவுக்கு ரசூல் அளவுக்கு மெசேஜ் தந்திருக்கிறாங்க. அதனால தான் நம்ம எதுக்கு சொல்கிறோம்னு சொன்னால், நிறைய விஷயங்கள் சொல்ல போனால் நம்ம கொடுக்கப்பட்ட அரை மணி நேரத்தில் இதை சொல்லவே முடியாது. இருந்தாலும் நாட்கள் ஒரு 5-6 நாட்கள் இருக்கிறதுனால வந்தபோது அந்த மக்களுக்கு போய் சேர வேண்டிய செய்தா விஷயத்தில் ஏமாத்துறது, ஃபிராடுத்தனம், அதெல்லாம் வந்து நபிமாருக்குள்ள விஷயத்தில் மற்றவங்களாம் தலையிட முடியாது. இருந்தாலும் நம்முடைய ஜின்னு செய்தானை விட்டு நம்ம பாதுகாப்பெறுவதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்னெல்லாம் சொல்லி தந்தார்களோ அதையெல்லாம் பேணி பாதுகாக்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் நம்ம அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி.